பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வர இருக்கும் சூழலில் அவரை வரவேற்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் செல்ல இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இதன் பின்னணி. 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை திருச்சி, ஸ்ரீரங்கம், அதே போல மதுரை சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம், நாளை மறுதினம் தனுஷ்கோடி ஆகிய பகுதியில் சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு அங்கு பல்வேறு யாகங்கள், பூஜைகளில் கலந்து கொண்டு அங்கு செய்யப்படும் பூஜையில் எடுக்கப்படக்கூடிய புனித நீரின் மூலமாக அந்த நீரை எடுத்துக்கொண்டு அயோத்தியா செல்கிறார். இதுதான் அவரது பயணத்திட்டமாக இருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எழுந்திருக்கன், அதே போல பாஜகவுடைய மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, நயினா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா, அதே போல குஷ்பு, அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், டி கே வாசன், ஏ சி சண்முகம் ஆகியோரெல்லாம் பிரதமரை வரவேற்பதற்காக செல்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் கடந்த அது 10 நாளுக்கு முன்பாக பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது அங்கே அவரை வழி அனுப்பவும் செய்தார், அவரை வரவேற்கவும் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது பிரதமரிடம் அவர் ஒரு குறிப்பை கையில் கொடுப்பதாகவும் செய்திகள் வெளியானது. ஆனால் அது தனது சார்பாக வாழ்த்து கடிதத்தை கொடுப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இன்று சென்னைக்கு வரும் பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்விலும் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்கிறார். அவரை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு அவர் செல்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.